அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் வற்றாத பேரன்பும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் மீதும் என்றும் நிலைத்து நிலவட்டுமாக. ஆமீன். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது, அந்த முத்தக்கின்களாக மாறணும் அப்படின்னாக்க நம்மளுடைய சிந்தனை, சொல், செயல், குடும்ப வாழ்வியல் இப்படி எல்லா விஷயமே மாறினா மட்டும்தான் நம்ம அந்த முத்தக்கின்களாக மாற முடியும். அதனால் அந்த குரானை அந்த வெறுமனே அந்த வாசிப்பதனால் மட்டுமே அது அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு புரியாது. அது ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு வார்த்தையும் வேர்ட் பை வேர்டாக சிந்திச்சா மட்டும்தான் அதனுடைய விஷயங்களும் புரியும். அது மாதிரி அது குரானுடைய வசனங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகவே தான் இருக்குது. அதனுடைய தகவல்கள் ஒன்றோட ஒன்று அப்படியே ஜாயிண்ட் ஆகி தான் இருக்குது. அதுக்கு உதாரணமாக நம்ம சூரா 59:18 அல்லாஹ் குறிப்பிடுறான். அந்த 59:18 மனிதனை சுய ஆய்வு செய்வதற்கு நம்மளை அழைப்பு விடுக்குது. நாளைக்கு மறுமைக்கு நீ என்னத்தை சேகரித்து வச்சுருக்க அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு கேள்வியாக கேட்குது. அப்படி அடுத்த வசனத்தில் பார்க்கல இந்த 59:19 இந்த சுய ஆய்வு செய்ய மறந்தவனை பற்றி சொல்லுது. அந்த சுய ஆய்வு செய்ய மறந்தவன் தன்னையே மறந்தனுடைய நிலையை போல் ஆயிடுறான். தன்னையே மறந்தான்னா அல்லாவையும் மறந்துடுவான். நம்ம எப்படி படைக்கப்பட்டோம், நமக்கு எப்படி மரணம் வரும், நாளைக்கு இறைவனுடைய சந்திப்பு என்ன, மஹ்ஷர் மைதானம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் இருப்பான். அதுக்கடுத்த 20வது வசனத்தில் அதை சார்ந்து அப்படியே தான் வருது. இத்தகைய சுய ஆய்வு செய்ய மறந்தவன், தன்னையே மறந்தவன் தான் குற்றவாளி, தோல்வி அடைஞ்சவன். இவனுக்கு தங்குற இடம் நரகம்தான், நரகவாசி தான் அவன். ஸோ சுய ஆய்வு செஞ்சவங்க சொர்க்கவாசிகள். ஸோ இவங்க 2 பேருமே சமமாக மாட்டாங்க. இதில் மனிதனுடைய முடிவானது தீர்மானிக்கப்படுகிறது. ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம், இந்த 2ல் ஒன்று தான். இதுக்கு என்ன காரணங்கிறத அடுத்த வசனத்தில் குறிப்பிடுது. 21ல் 59:21 இதுக்கு காரணமாக என்ன, சொர்க்கம் அல்லது நரகம் இந்த 2ல் ஒன்று தான் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? குரானை கேட்டு அதை உள்ள உணர்ந்து அதனுடைய பயத்தினால அது சொல்லக்கூடிய விஷயங்களை உயிருடன் மாற்றிக்கொள்ளாத, எப்படி உயிருடன் மாற்றிக்கொள்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த சொர்க்கமும் நரகமும் நிர்ணயிக்கப்படுகிறது. இது அது அல்லாஹ் அது குரானை பற்றி இதில் சொல்கிறான். எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாத அது மலையின் மீது இறக்குனா எப்படி அதிர்ந்து போகுது. அப்போது எல்லா உணர்ச்சிகளும் கொண்ட நாம் அத்தகைய குரானை செவிமடுக்கையில் எவ்வளவு உள்ளார்ந்த அச்சத்தோடு, பயத்தோடு, உணர்வோடு அதை நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ தக்குவா அடுத்ததில் ஒன்று தக்குவாவை பெறுறதுக்குன்னா 2 வழி தான். ஒன்று குரான் குரான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உள்ளே ஏறணும். அப்போது அடுத்த விஷயம் இறைவனுடைய தன்மைகளை பற்றி தெரியணும். அதை தான் இந்த 21லேருந்து 24 வரைக்கும் குறிப்பிடுறது. இப்போ குரானுடைய தன்மைகள் என்னங்கிறத நம்ம அறியணும் அப்படின்னாக்க, குரான் யாருடைய சொல்? ஒரு மனிதனுடைய சொல் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதி இறைவனுடைய வார்த்தைகள் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த ஒரு பயம் இருந்தால் மட்டும்தான் அது சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு உள்ளே போகும். குரானுடைய சொல் நயத்திலும் பொருள் நயத்திலையும் அது வெளிப்படுத்தக்கூடிய மற்றும் மறைமுகமான விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒலி, சவுண்டே ஒரு அற்புதம் தான். அதில் இசையே இருக்காது, இருந்தாலும் இதயத்தை தொடரக்கூடியதாக இருக்குது. அது சொல்லுடைய துல்லியம், ஒரு சொல்லு கூட எல்லாம் வீணாக சொல்லியிருக்க மாட்டான். அந்த இடத்துல அதனுடைய அமைப்பும் அழகாக இருக்கும். அது கவிதையும் ஒத்து இருக்காது, உரையும் சேர்ந்திருக்காது. சொல்லுவாங்க இல்லையா, கவிதைக்கு பொய் அழகு அப்படின்ட்டு. அது இதில் கவிதையும் இருக்காது. கவிதை நயத்தோடு இருந்தாலும் அது கவிதையும் கிடையாது. ஒரு வார்த்தை கூட உண்மைக்கு மாறானதாக அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான். ஆழம், அர்த்தத்தினுடைய ஆழம் அவ்வளோ கொண்டதாக இருக்கும். அதை சொல்லக்கூடிய அறிவியல் சுட்டியாகட்டும், எல்லா விஷயங்களும் அதில் நிறைஞ்சிருக்குது. இதயத்தை மாற்றக்கூடிய வசனங்கள், மனதை உடைக்கக்கூடிய, திருத்தக்கூடிய வசனங்கள், எல்லா காலத்துலேயும் அது பொருந்தக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்குது. அது விடக்கூடிய சவால்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்குது. அதை
குரானை சொல்லி முடிக்கணுமா, வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது அதை. அப்படி அந்த குரானுடைய தன்மைகளை ஃபஸ்ட் நம்ம வந்து உள்வாங்கணும். 2வது அந்த குரான் சொல்லக்கூடியது, குரான் யாரால சொல்லப்பட்டது? இறைவனால சொல்லப்பட்டது. அப்போது அந்த இறைவனுடைய தன்மைகளை பற்றி ஒன்றா நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கணும். அதைத்தான் வந்துட்டு அந்த சூரா 22லேருந்து 24 வரைக்கும் இறைவனுடைய தன்மைகளை பற்றி சொல்லியிருக்கு. இறைவன் என்கிறவன் 22வது வசனத்தில் இறைவன் வந்து ஒருவன் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுது. 23ல் அவனுடைய அதிகாரத்தை பற்றி சொல்லுது. 24ல் வந்துட்டு அவனுடைய படைத்தலுடைய நிலைப்பாடை பற்றி சொல்லுது. இப்போ வந்துட்டு அதில் வந்துட்டு சொல்கிறாங்க, இப்படி முத்தக்கின்களாக நம்ம இருக்கையில் வந்துட்டு இந்த முத்தக்கின்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் எல்லாம் சொல்கிறான். சூரா 3:76 வந்துட்டு முத்தக்கின்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்குது. சூரா 3:120 வந்துட்டு அந்த பொறுமையோடு தக்வாவோடு வாழக்கூடியவங்களுக்கு வந்துட்டு எதிரிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சி எதுவுமே வேலை செய்யாதுங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். சூரா 7:96 வந்துட்டு சொல்கிறான், அந்த ஊர் மக்கள் வந்துட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்கலை. அந்த ஊர் மக்கள் வந்துட்டு தக்வாதாரிகளாக இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து வானத்துலேருந்து பரக்கத்தையே திறந்து விட்டுருப்பேன் அப்படின்ட்டு அதில் வந்து குறிப்பிடுறான். சூரா 8:29 வந்துட்டு தக்வாவுடையவர்களாக இருந்தால் அல்லாஹ் வந்து அந்த தக்வாதாரிகளுக்கு வந்துட்டு தக்வாவுடையவர்களுக்கு வந்து அல்லாஹ் புர்கானே வழங்குவான் அப்படின்ட்டு குறிப்பிடுறான். புர்கான்னா சத்தியம் எது, அசத்தியம் எது, நேர்வழி எது, தவறான வழி எதுங்கிறது பிரித்து அறியக்கூடிய ஒரு உள்ளுணர்வாக ஆற்றலை வந்து அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வழங்குவான். அந்த தக்வாதாரிகளுக்கு வந்துட்டு சூரா 65:2-5 வரைக்கும் சொல்கிறான், அல்லாஹ் வந்துட்டு ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான். அறியாத எண்ணி பார்த்திராத வகையில் வந்துட்டு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருவான் அப்படின்ட்டு குறிப்பிடுறான். இப்போது இது சொல்லக்கூடிய வார்த்தை யாருடைய வார்த்தை? இறைவனுடைய வார்த்தை அப்படிங்கிறத முழுசாக நம்ம வந்துட்டு அந்த நடுக்கம் உள்ளே வந்தால் தான், பயமானது உள்ளே வந்தால் தான் நம்ம எந்த ஒரு பாவகரமான செயல்களாக இருக்கட்டும் அதை உடனே விட்டு விலகுவோம். இல்லை அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சிரமத்துலையும் அதை வந்து நம்ம ட்ரை பண்ண முயற்சிப்போம். அதுக்கு உதாரணமாக வந்துட்டு நம்ம இதை சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு சஹாபாக்களை பார்த்து கட்டளை விடுறாங்க, மதுபானத்தை வந்துட்டு உடனே விடுங்க, மதுபானத்தை விட்டால் நீங்கள் வந்து வெற்றி அடைகிறவங்க ஆகுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியே மதினால வந்துட்டு அப்படியே மதுவான பாட்டில்களை உடச்சி மதுவான ஆறே ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று செய்தி இருக்குது. இது இன்றைய சூழ்நிலையில் வந்துட்டு சாத்தியமே கிடையாது. ஒரு ஆள் சொன்னாங்கன்னா நம்ம வந்து டக்குன்னு, அதுவும் ஒரு ஆள் சொன்னாங்கன்னா ஒன்று 2 பேர் கேட்போம். மொத்த ஒரு சமுதாயமே அதை செயல்படுத்துமாங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய கொஸ்டின் தான் அது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னாக்கா, இது வந்து இறைவனுடைய உத்தரவு அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாரும் அப்படி அதை செயல்படுத்தினாங்க. அதே மாதிரி பத்ரு போருக்கு ஆள் சேர்க்கையிலையும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்வை நம்புனீங்கன்னா அல்லாஹ்வுடைய உதவி உங்கள் பக்கத்தில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்த பட்சத்திலும் நீங்கள் தான் வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொன்ன உடனே பத்ரு போருக்கு உடனே ஆட்கள் வந்து சேர்றாங்க. இந்த இறை அச்சத்தை நம்ம எப்படி வளர்க்குறதுனா, முறையான பயத்துடன் கூடிய வணக்க வழிபாடு, தொழுகை. அப்புறம் வந்துட்டு அல்லாஹ் குறிப்பிட்றான் சூரா 39:16 நம்ம வந்து அடிக்கடி மரணம், மறுமை, கபர் அதை பற்றி வந்துட்டு சிந்திக்கையில் வந்துட்டு தக்வா பற்றிய சிந்தனைகளை வந்துட்டு நம்ம வந்துட்டு அதிகமாக அது வந்துட்டு தரும். இதில் தக்வா அப்படின்ட்டு சொல்லையில் வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அதை விட்டு நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னு ஒன்று சொல்லணும்னாக்க பெருமை அடிக்கிறது. பெருமைனா தன்னிடம் இருப்பதை கொண்டு மற்றவனத்தில் இல்லாததை கொண்டு பெருமை அடிக்கிறது. அதில் சூரா கௌஃபில் வந்துட்டு குறிப்பிட்றான், 4 வரலாறை நம்மகிட்ட காமிக்கிறான். ஈமான் சார்ந்த சோதனை, செல்வம் சார்ந்த சோதனை, அறிவு சார்ந்த சோதனை, அதிகாரம் சார்ந்த சோதனை. ஈமான் சார்ந்த சோதனை வந்துட்டு நமக்கு தெரியும், குகைவாசிகள். செல்வம் சார்ந்த சோதனை அந்த தோட்டக்காரர்களுடைய வரலாறும் நமக்கு தெரியும். அறிவு சார்ந்த சோதனை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹீல்டு நம்பிக்கையுடைய உள்ள அந்த வரலாறு. அதிகாரம் சார்ந்த சோதனை துல்கர்னைன். ஈமானில் நம்ம பலப்படும் போதும் சரி, செல்வத்தில் நம்ம பலப்படும் போதும் சரி, அறிவுலையும் பலப்படுத்தப்படையிலையும் சரி, அதிகாரத்தை கொண்டு நம்ம பலப்படுத்தப்படையிலையும் சரி, நமக்குள்ளே ஒரு பெருமைங்கிற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. இதுக்கு மேலே ரப்புல் ஆலமீன் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற உணர்வோடு இருக்கணும் நம்ம. அதான் சொல்கிறான் சூரா 7:146 வந்துட்டு,
இந்த பெருமை அடித்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த குரான் வந்துட்டு நேர்வழியை காட்டவே காட்டாது அப்படின்ட்டு. இந்த குரானானது பெருமை குறித்து பாடத்தை நமக்கு நிறையா சொல்லி கொடுக்குது. பெருமை அடித்த மக்கள் வந்துட்டு அல்லாவுடைய சாபத்துக்கு தான் ஆளானாங்க. உதாரணமாக ஷைத்தான் வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு ஆதமுக்கு வந்துட்டு சுஜூது செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ வந்து சைத்தான் வந்துட்டு பெருமை அடித்தவனாக அந்த கட்டளையை மறுக்கிறான். ஆகல வந்துட்டு அல்லாவுடைய சாபத்துக்கு உள்ளானவன் ஆகிறான். அது அல்லாஹ் சூரா 2:34 குறிப்பிடுறான். அந்த பெருமைங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி அவன் மலக்குமார்களோட சேர்ந்திருந்தான். பெருமை அடித்து இறைவனுடைய சாபத்துக்கு ஆளாகி அவன் கடைசியில் அவன் போயிருக்கக்கூடிய இடமும் நரகம்தான். இது மாதிரி சூரா 7:12 வந்து அல்லாஹ் குறிப்பிட்றான். தன்னை பெருமைங்கிறது வந்துட்டு தன்னை உயர்வாக கருதுவது பிறரை இழிவாக நினைப்பது. அதாவது தன்னை விட சத்தியத்தை விட தன்னுடைய நினைப்பு தான் பெருசு அப்படின்ட்டு நினைக்கிறது. இது மாதிரி சூரா 28:78 அல்லாஹ் குறிப்பிட்றான் ஹாரூனை பற்றியும். அவனுக்கு கிடைச்ச அறிவால் தான் எல்லாமே கிடைச்சது அப்படின்ட்டு பெருமையில் நினைக்கிறான். ஆனால் அல்லாஹ் வந்துட்டு கடைசியில் அவனுக்கு அழிவை தான் கொடுத்தான். அது மாதிரி சூரா 41:15-16 வந்துட்டு ஆது சமுதாயத்தை பற்றி குறிப்பிட்றான். ஆது சமுதாயத்தை வந்து அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய உடல் பலம் தான் ஞாபகத்தில் வரும். அவங்க வந்துட்டு மலைகளை குடைஞ்சி வீடுகளாக அமைச்சாங்க. பூமியில் அந்த மாதிரி உடல் ஆற்றல் வந்து யாருக்குமே வந்து அல்லாஹ் கொடுக்கல. அவங்க பெருமை அடித்த காரணத்தினால அல்லாஹ் வந்துட்டு அவங்கள வந்து புயல் காற்று மூலமாக அழிச்சு விட்டான். அது மாதிரி சூரா 18:34 வந்துட்டு கௌஃபில் செல்வத்தால் பெருமை அடித்தவன் அந்த தோட்டக்காரனை பற்றி குறிப்பிடல வந்துட்டு அல்லாஹ் அவனுடைய தோட்டத்தை அப்படியே அழிச்சிட்டான். பெருமை அடித்தவனுக்கு அந்த தோட்டமானது அழிக்கப்பட்டு விட்டது. இதுக்கும் மேலே என்னன்னாக்க பெருமை அடித்தவன் அப்படின்னாலே ஞாபகத்தில் வர்றது ஃபிரௌன் தான். ஃபிரௌன் என்ன சொன்னான், நைல் நதியே என் காலுக்கடியில் தான் ஓடுது அப்படின்னு சொன்னான். கடைசியில் அவனும் அல்லாவுடைய சாபத்துக்கு ஆளாகி அழிக்கப்பட்டு தான் செஞ்சான். அது மாதிரி சூரா 2:206 வந்துட்டு நல்லா குறிப்பிட்றான். பெருமை அடித்தவங்களுக்கு வந்துட்டு தங்கும் வந்து இடம் வந்துட்டு மிக கெட்ட நரகம்தான் அப்படின்ட்டு எல்லாம் குறிப்பிட்றான். ஆகவே பெருமை வந்துட்டு மனிதரை வந்துட்டு ஒருபோதும் உயர்த்தாது. அது அவனை வந்துட்டு அழிவுக்கு தான் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அவன் தங்கும் இடமும் நரகமாக தான் இருக்கும். அதனால் இந்த பெருமைங்கிற ஒரு குணாதிசயத்தை விட்டுட்டு இறைவனுடைய அடியான் அப்படிங்கிற ஒரு அச்சம், அந்த ஒரு நினைப்பு எல்லா இடத்துலையும் இருக்கணும். நான் வந்து ஒரு இறைவனுடைய அடியான் அப்படின்ட்டு அந்த தாழ்ந்த தன்மை, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனசு, இது ரெண்டும் தான் நம்ம வந்து தேர்வு செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.